தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் ஆலயங்களை தேடி தமிழ் மீடியா. வீட்டில் மரம் வளர்ப்பது வெறும் அழகுக்காக மட்டுமல்ல, வீட்டில் வளர்க்கும் செடிகள் மரங்கள் நமது உடல் நலத்திற்கும் வீட்டை சுற்றி சுத்தமான காற்று கிடைப்பதற்கும் நமக்கு நேர்மறையான அதிர்வுகளை ஏற்படுத்தவும் உதவி செய்கிறது. இந்தியாவின் பழங்கால கட்டிடக்கலை அறிவியலானது வாஸ்து சாஸ்திரத்தில் சில மரங்கள் மங்களகரமானதாகவும் செல்வத்தையும் வளத்தையும் நமக்கு கொண்டு வரக்கூடியதாகவும் சொல்லப்படுகிறது. இதன் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் தங்கள் வீடுகளில் இந்த செடிகளை வளர்த்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. சரி, அப்படி நமக்கு செல்வத்தையும் வளத்தையும் தரக்கூடிய 5 செடிகள் பற்றி தான் இந்த காணொளி மூலம் நாம் பார்க்க போகிறோம். காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். முதலாவதாக ஜேட்டு செடி. ஆசிய கலாச்சாரங்களில் இந்த ஜேட் செடியானது பெரிதும் மதிக்கப்படுகிறது. அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் தரக்கூடியதாக ஜேட் செடி பார்க்கப்படுகிறது. பச்சை நிறத்தில் இருக்கும் இதன் இலைகள் பார்ப்பதற்கு நாணயம் அல்லது கற்கள் போல இருக்கும். நாம் வாழும் வீட்டிலோ அல்லது பணிபுரியும் இடங்களிலோ இந்த ஜேட்டு செடியை வைத்திருந்தால் உங்களுக்கு நிறைய நேர்மறையான ஆற்றல் கிடைப்பதோடு பண விஷயத்தில் எந்த இடைஞ்சலும் ஏற்படாது, செல்வமும் பெருகும் என்று வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக மணி பிளான்ட். இந்த மணி பிளான்ட் வீட்டிற்குள் வளர்க்கும் பிரபலமான செடி. இந்த செடி நமக்கு அதிர்ஷ்டத்தையும் வளத்தையும் தரும் என்று சொல்லப்படுகிறது. ஒருவரின் வாழ்க்கையை செல்வ செழிப்பாக மாற்றுவதோடு நம்மை சுற்றி இருக்கும் காற்றை சுத்தப்படுத்தும் தன்மையும் இந்த செடிக்கு உள்ளது. இதை வீட்டிற்குள் வளர்ப்பதால் ஆக்சிஜனும் நிறைய நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக அதிர்ஷ்ட மூங்கில். பொதுவாக காடுகளிலும் தோட்டங்களிலும் வளரக்கூடியது மூங்கில். ஆனால் இந்த அதிர்ஷ்ட மூங்கிலை வீட்டிற்குள் தாராளமாக வளர்க்கலாம். பல கலாச்சாரங்களில் இந்த அதிர்ஷ்ட மூங்கில் செல்வத்தையும் வளத்தையும் தருவதாக நம்பப்படுகிறது. இது பார்க்க சிறியதாக இருந்தாலும் உங்கள் அறைக்கு நல்ல நேர்மறையான ஆற்றலை கொண்டு வரும் சக்தி இதற்கு இருக்கிறது. அடுத்ததாக துளசி. இந்தியாவின் பல வீடுகளில் வளர்க்கப்படும் மூலிகை செடியான துளசி புனிதமான செடி என்று கருதப்படுகிறது. துளசியில் நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளது. வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் தரக்கூடியது இந்த துளசி செடி. இதன் நறுமணம் உங்கள் வீட்டை சுற்றியும் பாசிட்டிவ் எண்ணத்தை தோற்றுவிக்கும். அடுத்ததாக கற்றாழை. சரும பராமரிப்பிற்கும் மருத்துவ குணங்களுக்கும் பெயர் பெற்றது இந்த கற்றாழை. பல சிறப்புகளை கொண்டது இந்த கற்றாழை. இந்த கற்றாழை செடியை பல விஷயங்களுக்காக நாம் பயன்படுத்துகிறோம். அதே சமயத்தில் கற்றாழையை வீட்டில் வைத்திருந்தால் அதிர்ஷ்டமும் செல்வமும் சேரும் என்று கூறப்படுகிறது. மேலும் இது நமக்கு பாசிட்டிவ் எண்ணத்தை தருவதோடு உடல் ஆரோக்கியத்திற்கும் உதவுகிறது. இந்த 5 செடிகளில் ஏதாவது ஒரு செடியை நம் வீட்டிற்குள் வைத்து வளர்த்தாலே போதும், செல்வ செழிப்பு குறையாமல் வாழலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.